Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் நம்ம எழுதணும் படிக்கணும் அப்படின்னா எழுத்துக்களோட உச்சரிப்பை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸோட சவுண்டும் ஒரு லெட்டரும் வவல்ஸோட சேரும்போது என்ன மாதிரி சவுண்ட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால படிக்கவே முடியும். ஸோ அதுதான் இங்கிலீஷ் ரீடிங்கில் இருக்க பேசிக். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியுதோ அதே சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால எழுதவும் முடியும். இதுக்கான வீடியோஸ் நான் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்ல கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி 2 வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ்ல இருக்க கான்சனன்ட்டும் வவலும் சேரும் போதும் சரி, வவலும் கான்சனன்ட்டும் வரும்போது அதிகபட்சமா என்ன மாதிரி உச்சரிப்புகள் வருது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏ, பி, சி, டி, ஈயோட சவுண்ட் வந்து பார்த்துட்டோம் 2 வீடியோல. ஸோ அதை நீங்க பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சவுண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சவுண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால ஒரு 50%க்கு மேல ரீடிங் ரைட்டிங் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எஃப், ஜி, ஹெச் 3 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சவுண்ட்ஸ்ன்றதுல வந்து உங்களுக்கு வந்து வவலுக்கு வந்து ஒரே சவுண்ட் இல்லை அப்படின்றனால தான் கன்ஃபியூஷனே. ஸோ அதனால வவல் கூட கான்சனன்ட் சேரும்போது அதிகபட்சம் என்ன சவுண்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோஸ் மூலமா நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சவுண்ட் பாருங்க, எஃபோட சவுண்டு ஏ, இ, ஐ, ஓ. அதே மாதிரி யூவும் இருக்கு. ஸோ யூவோட சவுண்டு இதில் நான் உங்களுக்கு டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ யூவோட சவுண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 by 1 சொல்லும்போது சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ சவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபா, எஃபோட சவுண்டு இஃப், ஃபா, ஃபா. அதே மாதிரி ஃபே, ஃபே. எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபாதர், ஃபாதர், ஃபாதர். ஃபே சவுண்டு இஃப் ஏ. ஸோ ஃபேமிலி, ஃபேமிலி. என்னது? ஃபேமிலி. இதே ஃபேன், எஃப்ஏஎன், ஃபே, இஃப் ஏ, ஃபே. அதாவது ஏங்கிற சவுண்டு தான். இஃப் ஏ, ஃபே. ஃபேன்னு படிக்க மாட்டோம். இங்க வந்து ஆங்கிற சவுண்டுனால இஃப் ஏ, ஃபே, ஃபேன். ஏன்னா இந்த ஆங்கிற சவுண்டுக்கான கரெக்டான தமிழ் எழுத்து கிடையாது. ஸோ ஏக்கு வந்து ஆ அப்படிங்கிற சவுண்ட் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஈக்கு பார்த்தீங்கன்னா ஃபீ, ஃபே, ஃபீ, ஃபே. எக்ஸாம்பிள் ஃபீவர், ஃபீவர். ஃபே சவுண்டுக்கு ஃபென்ஸ், இஃப் ஏ, ஃபே, ன்ஸ், ஃபென்ஸ். இஃப் ஐ, எஃப்ஐ வரும்போது ஃபீ, ஃபை, ஃபிஷ், ஃபிஷ், ஃபைல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 and ஃபைல். இஃப் ஐ ஃபைல், ஃபைல். ஓகே. ஸோ இஃப் ஐயும் வரும்போது என்ன சவுண்ட் வருது? ஃபி, ஃபை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓ கூட வரும்போது ஓவோட சவுண்டு ஓ, ஓ அப்படின்னு சொல்லி 2 சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிற சவுண்டு ஓக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அது நம்ம தமிழ்ல படிக்கும்போது சரி ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எக்ஸாம்பிள் பார்த்தோம், கரெக்டாக பார்த்தோம்னா இது வந்து ஃபாக்ஸ். இஃப் ஆக்ஸ், ஓ எக்ஸ் வந்து எப்படி படிக்கணும்? ஆக்ஸ். அப்போ ஃபாக்ஸ். இது எப்படி படிக்கணும்னா ஃபாக்ஸ். அப்போ இங்க ஓங்கிற சவுண்டு தான் வருது. அதே மாதிரி ஃபார், ஃபார், எஃப்ஓஆர், ஃபார். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஓங்கிற சவுண்டு தான் வருது. அதே மாதிரி யூ வரும்போது யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிற சவுண்டு இருக்கு. அப்போ என்ன சவுண்டு வரும்னா ஃபா, ஃபா. எக்ஸாம்பிள் இஃப் ஆ, ஃபன், ஃபன். ஓகே. ஃபா, இஃப் ஆ. அதனால ஃபா, எஃப்யூ வரும்போது ஃபாங்கிற சவுண்டு. அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜி. ஸோ ஜியோட சவுண்டை நீங்க தெரிஞ்சுக்கும் போது ஜிக்கும் 2 விதமான சவுண்ட் இருக்கு. ஒன்று வந்து கு, இக்குன்னு சொல்லக்கூடாது, கு, கு. அந்த கு அப்படிங்கிறதுல கு அப்படின்னு சொல்லணும். இது ஹிந்தி இந்த மாதிரி எழுத்துக்கள்ல தான் அந்த க சவுண்டுக்கு எழுத்து இருக்கு. தமிழ்ல வந்து ஒரே ஒரு காதா இருக்கு. நம்ம சவுண்ட்ஸை மட்டும் டிஃபரெண்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ ஜியும் ஏயும் வரும்போது பார்த்தீங்கன்னா கே, கே. எக்ஸாம்பிள் கேப், கேட், கேப், கேட். ஓகே. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் புரியணும். கேஏடி, இதை வந்து கேட், கேட்டுன்னு படிப்போம். இது கேட், கேட், கேட்.
ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? ஓகே. ஸோ அடுத்தது ஜியும் ஈயும் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 சவுண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஜி ஈயோட வரும்போது இஜ்ஜுங்கிற சவுண்டு வரும். ஓகே. ஜியோட அதர் சவுண்டான இஜ்ஜுன்ற சவுண்டு, கேங்கிற சவுண்டும் இருக்கு, ஜேன்ற சவுண்டும் இருக்கு. ஏன்னா இந்த இஜ்ஜுன்ற சவுண்டு ஒரு சில வார்த்தைகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அங்க வந்து ஜியோட இக்குன்ற சவுண்டு தான் வரும். எக்ஸாம்பிள் கெட், கெட். ஸோ இதை எப்படி படிப்போம்னா ஜெனரல், ஜெனரல், ஜே, ஜெனரல், ஜெனரல். ஸோ இதை ஜெட்டுன்னு படிக்க மாட்டோம், இது கெட். அப்போ கே சவுண்டு. இது ஜெனரல், ஜே சவுண்டு. ஓகே. அடுத்தது பாருங்க ஜிஐ. இங்கேயும் அதே மாதிரி தான், கி சவுண்டு, அதே மாதிரி ஜி சவுண்டு. எக்ஸாம்பிள் கிஃப்ட், கிஃப்ட், கிஃப்ட். ஜிஞ்சர், ஜிஞ்சர், ஜிஞ்சர். ஓகே. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அந்த வார்த்தைகளோட சவுண்டு கிட்ற சவுண்ட்ல வரும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி வந்து ஓட வரும்போது என்ன சவுண்ட் வருது? கா, கோ. ஓகே. இது வந்து காட், கு ஆ, காட், காட். நம்ம தமிழ்ல அதை படிக்கும்போது காட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது காட், காட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எக்ஸாக்ட் அதோட உச்சரிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா காட், கு ஆ, காட், காட், காட் அப்படிதான் படிக்கணும். அதே மாதிரி கோஸ்ட், கு ஓஸ்ட், கோஸ்ட். ஸோ இங்க வந்து ஜிஹெச் வரும், ஜிஹெச்ஓஎஸ்டி, கோஸ்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் சவுண்டு பாருங்க, ஜியோட யூ வரக்கூடிய சவுண்டு. ஸோ இங்க ஜிக்கு கு சவுண்டு, யூக்கு ஆ சவுண்டு. அப்போ காங்கிற சவுண்டு அதிகமா வரும். அதே மாதிரி கன், கன், கம், கன், கம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து பாருங்க, இங்க ஜியூஎஸ்டி, ஜியூஇஎஸ்டி அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிப்போம்னா கெஸ்ட்ன்னு படிப்போம். கு ஏ ன்னு படிப்போம், கெஸ்ட் அப்படின்னு படிப்போம். ஆனா இங்க வந்து யூ வருது இல்ல, அப்போ வந்து ஆ சவுண்டு தானே வரும், கஸ்ட்ல வரணும். அப்பயும் கெஸ்ட்ன்னு வருது அப்படின்னா இங்க பக்கத்திலே பாருங்க ஈ சேர்ந்து வருது. ஸோ இங்க வந்து ஏங்கிற சவுண்டு வருது. அதனால நம்ம என்னன்னு படிக்கிறோம்? கெஸ்ட் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹெச்சோட ஏ வரும்போது ஹா, ஹே. ஹெச்சோட சவுண்டு என்னதுன்னா ஹிஹ் அப்படி சவுண்டு. ஸோ அது வந்து ஹா, ஹே. எக்ஸாம்பிள் ஹாம், ஹாம், ஹேவ், ஹேவ். அதே மாதிரி ஹேட், ஹேட், ஹேஸ். ஓகே. இங்கெல்லாம் ஹே சவுண்டு, ஏ அந்த மாதிரி வர சவுண்டு. ஸோ ஓகே. ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் இந்த ஹே சவுண்ட்ல வருது. இது ஹா சவுண்டு, ஹாம், ஹார்வெஸ்ட். ஸோ இங்கெல்லாம் ஹா சவுண்ட்ல வருது. அதே மாதிரி ஹெச்இ வந்து ஹீ, அதே மாதிரி ஹே, ஹீக்கு ஹெச் ஹீ, ஹீன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாதிரி ஹெல்ப், 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 ஹெல்ப். நெக்ஸ்ட் ஹெச் ஹை, ஹீ, ஹை. ரெண்டு சவுண்ட் வரும். ஹிண்ட், ஹிண்ட். ஓகே. ஹிண்ட் இல்ல ஹிண்ட். ஹைவ், ஹைவ். அதே மாதிரி ஹில். ஓகே. ஹில், ஹிண்ட், ஹைவ், ஹை, ஹை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹெச் ஓட வரும்போது ஹோ, ஹோ, ஹப், ஹப். ஹோப்னு சொல்லக்கூடாது, ஹப், இஹ் அப், ஹப். ஹாபி, ஹாபி. ஓகே. ஹெச் யூவோட வரும்போது ஹியூ, ஹா. ஸோ இங்க ஹியூங்கிறது வந்து யூக்கு வந்து யூங்கிற சவுண்ட் இருக்கு, அப்போ ஹியூ அப்படின்னு வருது. அதே மாதிரி ஹு ஆ ஹா. எக்ஸாம்பிள் பாருங்க, ஹியூமன், ஹியூமன், ஹியூமன். ஹட். அதே மாதிரி ஹண்ட். இங்கெல்லாம் ஹா சவுண்ட் வருது. ஹண்ட், ஹட் இதெல்லாம் என்ன சவுண்ட் வருது? ஹா சவுண்டு. அண்ட் லாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்சும் ஒய்யும் வருதுல, ஹை அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. ஏன்னா வைக்கு வந்து ஐயோட லாங் சவுண்டு ஹைன்ற சவுண்டு இருக்கு. அப்போ ஹைப்பர், ஹைப்பர். ஹைப்பர் மார்க்கெட்லாம் சொல்லுவோம், ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட். ஸோ அதில் ஹைப்பர். ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப், ஜி, ஹெச் பார்த்துருக்கோம். AEIOU அண்ட் Y கூட வரும்போது அதிகமாக வார்த்தைகள்ல என்ன மாதிரி சவுண்ட்ல வருது அப்படின்றது தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்த்துருக்கோம்.
தனித்தனியா நம்ம ஒரு எழுத்துக்களோட சவுண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து வர சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் எல்லாம் பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் எங்க வரும் அப்படின்னா, ஒரு வார்த்தையை பார்த்ததும் இந்த இடத்துல என்ன சவுண்ட் வரும்? ஸோ வந்து ஏ சவுண்ட் வருமா? ஆ சவுண்ட் வருமா? என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிறது மூலமா ஸோ அந்த இடத்த இப்போ இந்த வார்த்தையை நம்ம படிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க எஃப் கூட ஏ பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ என்ன மாதிரி சவுண்ட் வரும்? ஃபா, ஃபே அந்த மாதிரி தானே சவுண்ட் வரும். அப்ப அதுல ஏதாவது ஒண்ணுதான் வருமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபைனல் டெசிஷன்ஸ்க்கு நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து தொடர்ச்சியா வீடியோஸ் வாட்ச் பண்றவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்தோட சவுண்ட்ஸும் அடுத்தடுத்து நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.